ஹாய் செல்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஜா ஆரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, மெஹந்தி கோன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெஹந்தி, இதுக்கு வந்து மெஹந்தி பவுடர் தான் எடுத்திருக்கோம். மெஹந்தி பவுடர் வந்து 50 கிராம் வந்து எடுத்திருக்கோம். 2 டப்பா, இது வந்து கரெக்டாக 2 டப்பா வந்தது. 2 கப்பு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோன்னாக்கா, சுகரு 50 கிராம் எடுத்தோம்னா அதில் வந்து 20 கிராம் ஆட் பண்ணிக்கிட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் 20 கிராம் கப்பில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுக்கிறேன், ஏன்னாக்கா வந்து கொஞ்சம் தப்பாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சுகர் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 20 கிராம் கரெக்டாக நான் போட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக இது பண்ணேன். கிராம் கணக்கு 20 கிராம் எடுத்துகிட்டு அதை வந்து சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த சுகரும் மெஹந்தி பவுடரும் நல்லா கலக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. அந்த சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிசைவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி எல்லாமே ஃபோம் போக போக அப்படியே லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு. இது வந்து கையால் மிக்ஸ் பண்ண முடியாது. கையால் மிக்ஸ் பண்ணால் கை ஃபுல்லாகவே வந்து அந்த பிசு பிசுன்னு போயிடும். அதுக்காக என்ன பண்ணோம்னாக்கா, இந்த சிலிக்கான் கரண்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லாவே வந்து மிக்சிங்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். நல்லா வந்து எல்லா இதுவுமே கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அது ஃபுல்லாகவே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து தைலம் எடுத்துக்கிறோம். இந்த தைலம் வந்து எப்படின்னாக்கா, இது வந்து தைல மரம் இருக்குல்ல, யூக்கலிப்டிஸ், அந்த தைலம் தான் இது. இது வந்து 15 ml எடுத்துக்கிறோம். 15 ml எடுத்துகிட்டு இது வந்து என்ன பண்ணுவோன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நம்ம கரெக்டாக அந்த பதம் வந்த உடனே இதை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்சிங்கில் தான் இருக்குது இது. நல்லா உங்களால் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இது பெரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுங்க. அதுவும் ஒரேடியாக ஆயிலை ஊற்றிடக்கூடாது. 3 டைம்ஸ் அதை யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ண என்ன ஆகுனாக்கா, ஆயிலை இழுத்துகிட்டே இருக்கும் உள்ள. அந்த மாதிரி நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையணும். இப்போ இன்னும் கொஞ்சத்தையும் ஊற்றி அதையுமே மிக்ஸ் பண்ணி அப்படியே முடிச்சிடுறோம். உங்களுக்கு தெரியும், அந்த கப்புலையும் ஒட்டலை, அந்த சிலிக்கான் கரண்டிலையும் ஒட்டலை, நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா, லெமன் தான். லெமன் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா உடனே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா வந்து இது மட்டும் போதும். ஒரு கொஞ்சம் நாளைக்கு நான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லெமன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லாவே அந்த பதம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கே. நல்லா அந்த எடுத்து பார்த்தா வந்து அந்த பபிள்ஸ் தெரியக்கூடாது, கிராக்கு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து லெமனும் ஆட் பண்ணியாச்சு. அது வந்து கொஞ்சம் நான் காட்டல. லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணேன்னா, ஒரு ஜவுத்தல் கவர் போட்டு மூடி வச்சுருங்க. ஜவுத்தல் கவர் வந்து காற்று உள்ளே போகாமல் நல்லா டைட்டாக மூடிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.